விந்து என்ற சொல்லுக்கும் ஆன்மீகம் மற்றும் மனிதனுடைய ஆற்றலுக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை பற்றி இதுதான் நம்முடைய பழமை கதைகளில் சொல்லப்பட்டு வருகிறது. விந்து அடக்கியவன் ஞானியாக மாறுவான் என்பதை கூறியுள்ளனர் நம்முடைய சித்தர்கள். நிறைய ஞானிகள் அந்த சக்தியை அடக்கியவாறே பயிற்சி செய்து அதனால்தான் நாம் இந்த சக்திகளை பெற்றோம் என தங்களுடைய நூல்களில் எழுதியுள்ளார்கள். இது உண்மையா? விந்து என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒன்று. இது உயிர் சக்தியாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது மூலாதார சக்திக்கு அருகில் உள்ளது. ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய திறன் அதற்குள்ளது என்பதனால் இது உயிர் சக்தி என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த சக்தியை அடக்கி வைத்தாலும் அதை பயன்படுத்தி மேலே எழுப்பினாலும் மனிதன் மிகப்பெரிய ஆற்றலை அடையக்கூடும் என்ற கருத்து இருக்கிறது. அது உண்மையா என்பதே இந்த வீடியோவின் நோக்கம். ஆண்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஒன்று இருக்கிறது. விந்து சக்தியை தொடர்ந்து வெளியேற்றிக் கொண்டே இருந்தால் அது எப்படி உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அவர்கள் உணரக்கூடியவர்கள். விந்து என்பது இரத்தத்தில் இருந்து உருவாகிறது. ஆனால் சித்த வைத்தியர்கள் கூறுவது போல ஒரு விந்து சொட்டு என்பது பல இரத்த சொட்டுகள் சேர்ந்தது என்பது முற்றிலும் தவறான புரிதல். உணவில் உள்ள புரோட்டீன் தான் விந்து சக்தியாக மாறுகிறது. எனவே நம்முடைய உணவும் விந்துவும் உடல் சத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. நீங்கள் அதை வெளியேற்றிக் கொண்டே இருந்தால் ஒரு வாரம் கழித்து உடல் மற்றும் மனதில் சோர்வு ஏற்படுவதை உணரலாம். இது ஒரு உண்மையான அனுபவம். அறிவியல் என்ன சொல்கிறது? நீங்கள் எவ்வளவு வெளியேற்றினாலும் உடலின் சுரப்புகள் திரும்ப திரும்ப விந்து உருவாக்கும். ஆனால் அறிவியல் கூட ஏற்றுக்கொள்வது என்னவென்றால் அதிக வெளியேற்றம் மனரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும். மனதளவில் தாழ்வு மனப்பான்மை, படபடப்பு, தன்னம்பிக்கையின்மை போன்றவை ஏற்படலாம். கூட்டத்தில் பேச தயக்கம், தனிமையை விரும்பும் மனநிலை மற்றும் தனிமையில் பல தவறான செயல்களில் ஈடுபடச் செய்யும் மனநிலை உருவாகலாம். இந்த மாதிரியான மனரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் விந்து சக்தியின் தாக்கங்களாகவே வரலாம். இப்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை முயற்சித்து பாருங்கள். வெளியேற்றுவதை நிறுத்தி விந்து சக்தியை சேமித்து ஒரு மாதம் வாழ முயற்சிக்கவும். நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் போது உங்களுடைய மனதள திறன்கள், சிந்தனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளியேற்றும் பழக்கத்துடன் இருந்தால் இது முடியாது என்ற எண்ணம் வரும். ஆனால் சேமித்து வைத்தால் இது முடியுமா என்ற நம்பிக்கை வரும். புது புது சிந்தனைகள் உருவாகும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள்.